எங்கேயாவது ஆடு வளர்க்குறவங்க வீட்டில் ஆடு வளர்க்குறவங்க அழுதுகிட்டு இருந்தா ஆடு போய் மம்மி மம்மி ஏன் அழுகுறீங்கன்னு கேட்டு பார்த்துருக்கீங்களா? ஒய் மம்மி ஒய் ஆர் யூ கிரையிங் அப்படின்னு ஆடு கேட்டதை நம்ம பார்த்துருக்கோமா? இல்லை. 3000 ரூபாய்க்கு விலைக்கு வந்து நான் கொடுத்துருவோம். அதுவும் மம்மி நான் போயிட்டு வரேன், உடம்ப பார்த்துக்கோங்க, சத்துணவுல தரக்கூடிய அந்த சத்து மாவை வாங்கி நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு ஒரு ஆடுன்னு சொல்லி நான் கேட்டது இல்லை. ஏன்னா ஆடுக்கு உயிர் இருக்கு, உணர்வு கிடையாது. ரெண்டாவது, காசுக்கு உயிரும் கிடையாது. அது ஒயின் ஷாப்லையும் ஜாலியாக உட்காந்துருக்கும், அது சினிமா தியேட்டருக்கு போனாலும் ஜாலியாக உட்காந்துருக்கும். அப்பா மீன் கடைக்காரங்கிட்ட நான் இருக்க விரும்பலப்பா, நான் நகைக்கடையில் போக விரும்புகிறேன்னு சொல்லலை. பணம் எங்கே வேணாலும் இருக்கும், சாக்கடையிலையும் கிடக்கும். ஏன்னா பணத்துக்கு உயிரும் இல்லை, உணர்வும் இல்லை. இப்போ கையை கொடுத்து சொல்லுங்க, நமக்கு உயிர் இருக்கு, உணர்வு இருக்கு, அதனால நாம தான் திரும்பணும். கைத்தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என் மேல ஆண்டவருக்கு அக்கறை இல்லையா? என் மேல ஆண்டவருக்கு அக்கறை இருந்தா நான் ஏன் தோற்று போறதை அவர் பார்த்து வேடிக்கை பார்க்கணும்? என் மேல அக்கறை இருந்தா நான் பன்றிக்கு வைத்த தவிட்ட சாப்பிடுறது அவருக்கு தெரியாதா? என் கிட்ட இருந்த பணம் செலவழிஞ்சு போச்சுன்னு அவருக்கு தெரியாதா? இந்த தேசத்துல கொடிய பஞ்சம் வந்திருக்குதுன்னு தெரியாதா? என் குடும்பத்துல என் அப்பா குடிகாரர்னு என் ஆண்டவருக்கு தெரியாதா? என் குடும்பத்துல என் உடன்பிறப்பு விவாகரத்தாகி உட்கார்ந்து இருக்கிறது என் ஆண்டவருக்கு தெரியாதா? எல்லாம் தெரியும். ஆனா நீ என்கிட்ட வந்துட்டன்னா நான் அந்த அக்கறையை காண்பிப்பேன், நான் அந்த அக்கறையை காண்பிப்பேன். கவனிங்க, ரெண்டுக்க மாட்டார். ஆனா என்னுடைய கேள்வி, ஏன் இந்த தகப்பன் தன்னுடைய வேலையாட்களை அனுப்பி அவனை தூக்கிட்டு வாங்கன்னு சொல்லல? ஏன்னா பைபிள்ல ஒரு பிரமாணம் இருக்கு, நீ திரும்பி வந்தால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன். கவனிங்க, கொஞ்ச நேரம் நாம கற்றுக்கொள்ள போகிறோம். ஆண்டவர் தொடர்ந்து நம்மளை நடத்தும்படி நாம ஜெபிக்க போறோம். ஆமென் சொல்லுங்களேன். இந்த லூக்கா 15ஆம் அதிகாரத்துல 3 உவமைகள் இருக்கு. எத்தனை உவமை இருக்கு? கொஞ்சம் பிரதர்ஸ் தான் கொஞ்சம் உற்சாகம் கம்மியா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஆண்கள் விட்டு கொடுக்காதீங்க, சத்தமா சொல்லுங்க. 3 உவமை இருக்கு. இந்த தாய்மார்களும் சகோதரிமார்கள் இல்லைன்னா சபையை நடத்த முடியாது பாருங்க. அதனால உங்களை நம்பி, அதனால தான் உயிர்த்தெழுந்த செய்தியை கூட ஆம்பளைகளை நம்பி கொடுக்கல. ஏன்னா நம்ம இப்படி அமைதியாயிருவோன்னு தெரியும். அதனால தான் இவங்களை நம்புறாரோ என்னவோ தெரியல. ஏன்னா பாஸ்டர் இவங்க கிட்ட கொடுத்தோன்னு வைங்களேன், வெக்கமா இருக்குன்னு எங்கேயாவது போய் ஒழிஞ்சுப்பான். ஆனா அவங்க அப்படி இல்லை, கூட 10 பேருக்கு போய் சொல்லிடுவாங்க. நான் என்னால சொல்றேன், யாருடைய வாய் திறந்திருக்கிறதோ கர்த்தர் அவர்களை பயன்படுத்த ஆயத்தம். கொஞ்சம் கைத்தட்டி நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ரைட். இந்த லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் எத்தனை உவமை இருக்கு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. முதல் உவமை 100 ஆடுகளும் ஒரு மேய்ப்பனும். சத்தமா சொல்லுங்க. இங்கேயும் கேட்கணும், சத்தமா சொல்லுங்க. 100 ஆடுகளும் ஒரு மேய்ப்பனும். இரண்டாவது உவமை ஒரு ஸ்திரீயும் 10 வெள்ளிக்காசும். சொல்லுங்க, ஒரு ஸ்திரீயும் 10 வெள்ளிக்காசும். மூன்றாவது உவமை ஒரு தகப்பனும் 2 பிள்ளைகளும். இப்ப இந்த 3 உவமையை சத்தமா கை உயர்த்தி சொல்லுங்க ப்ளீஸ். சொல்ல முடிஞ்சவங்க. 100 ஆடுகளும் ஒரு மேய்ப்பனும், அடுத்து 10 வெள்ளிக்காசும் ஒரு ஸ்திரீயும், அடுத்து 2 பிள்ளைகளும் ஒரு தகப்பனும். சரி, இப்போ இந்த முதல் உவமையில இந்த 100 ஆடுல ஒரு ஆடு காணாம போச்சுது. அந்த ஆடு காணாம போன போது மெய்ப்பன் தான் ஆடுக்கு பின்னாடி போய் ஆடை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்தார்னு பைபிள் சொல்லுது. ஆமென் சொல்லுங்களேன். ரெண்டாவது உவமையில ஒரு வெள்ளிக்காசு காணாம போச்சுது. அந்த வெள்ளிக்காசையும் அந்த ஸ்திரீ தான் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி கண்டுபிடித்தாள்னு போட்டிருக்கு. என்னுடைய கேள்வி, முதல் உவமையில காணாமல் போன ஆடை நீங்க தானே தேடி கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கொண்டு வந்தீங்க. ரெண்டாவது உவமையில வெள்ளிக்காச விளக்க கொளுத்தி வீட்டை பெருக்கி நீங்க தானே கண்டுபிடிச்சீங்க. இந்த மூணாவது உவமையில இந்த வாலிப பையன் காணாம போன போது ஏன் இவனை நீங்க தேடி போகல? பக்கத்துல கேளுங்களேன், ஏன் தேடி போகல? நான் தமிழ்ல தான் பேசுறேன், கேளுங்க. ஏன் தேடி போகல?
இப்ப பக்கத்துல பார்த்தே பதில் சொல்லுங்க. ஏன்னா சத்தமா இங்க கேளுங்க ஐயா, சொல்லுங்க. ஏன்னா இப்ப சொல்லுங்க, ஆடுக்கு உயிர் இருக்கு, உணர்வு கிடையாது. எங்கேயாவது ஆடு வளர்க்குறவங்க வீட்டில் ஆடு வளர்க்குறவங்க அழுதுகிட்டு இருந்தா ஆடு போய் மம்மி மம்மி ஏன் அழுகுறீங்கன்னு கேட்டு பார்த்துருக்கீங்களா? ஒய் மம்மி ஒய் ஆர் யூ கிரையிங் அப்படின்னு ஆடு கேட்டதை நம்ம பார்த்துருக்கோமா? இல்லை. 3000 ரூபாய்க்கு விலைக்கு வந்து நான் கொடுத்துருவோம். அதுவும் மம்மி நான் போயிட்டு வரேன், உடம்ப பார்த்துக்கோங்க, சத்துணவுல தரக்கூடிய அந்த சத்து மாவு வாங்கி நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு ஒரு ஆடுன்னு சொல்லி நான் கேட்டது இல்லை. ஏன்னா ஆடுக்கு உயிர் இருக்கு, உணர்வு கிடையாது. ரெண்டாவது, காசுக்கு உயிரும் கிடையாது. அது ஒயின் ஷாப்லையும் ஜாலியாக உட்காந்துருக்கும், அது சினிமா தியேட்டருக்கு போனாலும் ஜாலியாக உட்காந்துருக்கும். அப்பா மீன் கடைக்காரங்கிட்ட நான் இருக்க விரும்பலப்பா, நான் நகைக்கடையில் போக விரும்புகிறேன்னு சொல்லலை. பணம் எங்கே வேணாலும் இருக்கும், சாக்கடையிலையும் கிடக்கும். ஏன்னா பணத்துக்கு உயிரும் இல்லை, உணர்வும் இல்லை. இப்போ கையை கொடுத்து சொல்லுங்க, நமக்கு உயிர் இருக்கு, உணர்வு இருக்கு, அதனால நாம தான் திரும்பணும். கைத்தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும். ஏன் ஆட தேடி போன இயேசு, காசை தேடின ஆண்டவர் இந்த இளையகுமாரனை ஏன் தேடி போகலன்னா, அவனுக்கு உயிரும் இருக்கு, உணர்வும் இருக்கு, அவன் திரும்பி வரட்டும். ஒருவேளை இந்த இளையகுமாரன் யோசித்திருப்பான், என் மேல இந்த அப்பாவுக்கு அக்கறை இருந்திருந்தா நான் கஷ்டப்படுறத பார்த்துட்டு சும்மா இருந்திருக்க மாட்டாரு, என்ன தேடி வந்திருப்பாருன்னு. இப்ப அப்பா சொல்றாரு, நான் உன் மேல அக்கறை இருக்கா இல்லையாங்கிறத நீ திரும்பி வா, நான் காட்டுறேன். Return, I will show. அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் கைகளை தட்டுங்க. சபை மேல அன்பு இருக்கா இல்லையா? ஊழியக்கார மேல அன்பு இருக்கா இல்லையா? வாலிப தங்கச்சி உன் மேல ஏசப்பா அன்பா இருக்கிறாரா இல்லையாங்கிறத நீ திரும்பி வந்து பாரு. He will show the hospitality. கை தட்டும் போது ஓபிஎஸ் சிபிஎஸ்க்கு தட்டின மாதிரி தட்டப்படாது, ஆண்டவருக்கு தட்டின மாதிரி தட்டணும். கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. பிரியாணிக்காகவும் குவார்டர் பாட்டிலுக்காகவும் 500 ரூபாய்க்கும் கூடின கூட்டம் அல்ல, பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்த கூடின கூட்டம். நல்ல கை தட்டணும். அப்போ இப்ப கவனிங்க, என் மேல ஆண்டவருக்கு அக்கறை இல்லையா? என் மேல ஆண்டவருக்கு அக்கறை இருந்தா நான் ஏன் தோற்று போறதை அவர் பார்த்து வேடிக்கை பார்க்கணும்? என் மேல அக்கறை இருந்தா நான் பன்றிக்கு வைத்த தவிட்ட சாப்பிடுறது அவருக்கு தெரியாதா? என் கிட்ட இருந்த பணம் செலவழிஞ்சு போச்சுன்னு அவருக்கு தெரியாதா? இந்த தேசத்துல கொடிய பஞ்சம் வந்திருக்குதுன்னு தெரியாதா? என் குடும்பத்துல என் அப்பா குடிகாரர்னு என் ஆண்டவருக்கு தெரியாதா? என் குடும்பத்துல என் உடன்பிறப்பு விவாகரத்தாகி உட்கார்ந்து இருக்கிறது என் ஆண்டவருக்கு தெரியாதா? எல்லாம் தெரியும். ஆனா நீ என்கிட்ட வந்துட்டன்னா நான் அந்த அக்கறையை காண்பிப்பேன், நான் அந்த அக்கறையை காண்பிப்பேன். கவனிங்க, 2 கூட்ட ஜனங்கள் அழுகிறாங்க. ஒரு கூட்ட ஜனத்தினுடைய கண்ணீர் கேட்கப்படுகிறது, இன்னும் ஒரு கூட்ட ஜனத்தினுடைய கண்ணீர் கேட்கப்படவில்லை. இன்னும் ஒரு கூட்டம் போராடுகிறார்கள், அவர்கள் போராட்டத்திற்கு பதில் கிடைக்கிறது, இன்னும் ஒரு கூட்டத்துக்கு பதில் கிடைக்கல. ஏன்னா இவர்கள் திரும்பாமலே அழுகிறார்கள், இவர்கள் திரும்பாமலேயே புலம்புகிறார்கள், இவர்கள் திரும்பாமலேயே வேதனைப்படுகிறார்கள். ஒரு கூட்டம் திரும்பி புலம்புகிறார்கள். அவர்கள் கண்ணீருக்கு அவர் கண்கள் திறந்தவைகளும் அவர் செவிகள் கவனிக்கிறவைகளுமாயிருக்கிறார். மேக்ஸ் பரீட்சைக்கு தோத்த உடனே அந்த பிள்ளை அழுகிற மாதிரி தான் நானும் அழுதேன். ஆனால் அந்த பிள்ளை 75 மார்க் எடுத்துட்டு அழுத நான் மறுபடியும் ஃபெயில் ஆயிட்டேன். ஏன் ஃபெயில் ஆயிட்டீங்க? அந்த பிள்ளை ஏன் பாஸ் ஆயிட்டேன்னா அந்த பிள்ளை கர்த்தர்கிட்ட திரும்பிட்டு அழுதுச்சு. நீங்கள் திரும்பாமலே யூதாஸ் காரியத்தை மாதிரி அழுகிறீங்க. பேதுருவினுடைய மனஸ்தாபத்துக்கும் யூதாஸினுடைய மனஸ்தாபத்துக்கும் வித்தியாசம் இருந்தது. நான் சொல்கிறேன், நீங்க திரும்பி மட்டும் பாருங்க, அவர் காண்பிக்கிற அக்கறை உங்களை ஆச்சரியப்படுத்திடும். நீங்க திரும்பி மட்டும் பாருங்க,
அவர் உனக்காக ஆயத்தம் பண்ண போகிற பந்தி, உனக்காக ஆயத்தம் பண்ண போகிற மேளதாளம். இன்னைக்கு ஆவியானவர் சபையோடு பேசுகிறது. எனக்கு புரியுதுன்னு சொல்றவங்க மட்டும் நான் இன்னைக்கு திரும்பி பார்க்கிறேன். எனக்காக அவர் யாவையும் செய்து முடிப்பார் என்று நம்புகிறவங்க, அபிஷேகம் உள்ளவர்கள் கைகளை தட்டி ஓஹோ திரும்பினாதா அவருடைய கரம் நீட்டப்பட முடியும். என் கரம் குறுகி போயிற்றோ இல்லையோ என்பதை நீ காண போகிறாய். சுத்தி சுத்தி வேடிக்கை பார்க்க கூடாது. நீங்க திரும்பி பாருங்க. I can assure you, அவருடைய விசாரிப்பு உங்களை ஆச்சரியப்படுத்திடும். மெதுவாவே ஆமேன்னு சொல்லுங்க. அதுல என்ன கஷ்டம்? நீங்க திரும்பி பாருங்க தம்பி. உங்ககிட்ட பிரசங்கம் பண்ணுகிறேன்னா ஒரு ஊழியக்காரனுடைய மகன் கிடையாது. 6 வருஷமாய் குடிக்க அடிமைப்பட்டவன், கஞ்சா அடிக்கிறவன், இது மாதிரி கூட்டங்களை விமர்சனம் பண்ணினவன், பாஸ்டர் நோட்டீஸ் ஒட்டுற இடத்துல சாணி அடிக்கிறவன், ஊருக்குள்ள நோட்டீஸ் ஒட்டுனா கிழிச்சு போடுறவன். ஆனா நான் திரும்பின போதுதான் எனக்கு தெரிஞ்சது அவர் என் மேல எவ்வளவு அக்கறையா இருக்காருன்னு. நான் திரும்பினாதான் தெரியும். நீ திரும்பாமலையே நீ கவனிங்க கவனிங்க கவனிங்க. நீ வெளியில நின்னுட்டு அப்பா கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தா உனக்கு தெரியாது. உள்ள வந்து பாரு, அவர் சொல்லுவார் என்னுடையதல்ல உன்னுடையது. புரிஞ்சவங்க கைகளை தட்டுங்க பார்க்கலாம். மரித்தவர்களும் குழியில் இறங்கினவர்கள் அவரை துதிக்க வேண்டாம். உயிர் உள்ளவர்கள் திரும்பி பாருங்க. இந்த கூட்டத்துக்கு பிறகு அவர் உன் வாழ்க்கையில காண்பிக்க போகிற அக்கறை, உன் படிப்புல காண்பிக்க போகிற அக்கறை, உன் வேலையில காண்பிக்க போகிற அக்கறை, உன் பரிசுத்த வாழ்க்கையில அவர் காண்பிக்க போகிற அக்கறை தம்முடைய வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறவர். என் ஆண்டவருக்கு என் மேல அக்கறை இருக்கான்னு கேட்டீங்கல்ல, திரும்பி பாருங்க. கர்த்தர்கிட்ட திரும்பி பாருங்க. அவர் எவ்வளவு அக்கறையா இருக்காருன்னு உங்களுக்கு தெரியும்.